ஓம் பவபாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த பவபாலா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் வாழை அன்னை சக்தி ஓம், ஓம் வாழை அன்னை சக்தி ஓம், ஓம் வாழை அன்னை சக்தி ஓம். ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. சப்தமி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்குத்தான். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சப்தமி என்றால் 7 என்று பொருள். 7 சுரங்கள் என்று சொல்லலாம், 7 கடல் என்று சொல்லலாம், 7 உலகம் என்று சொல்லலாம். இது எல்லாம் இந்த 7 என்ற சப்தமிக்கு பொருந்தும். இந்த சப்தமியில் பிறந்த நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். சூரியனுடைய முழு அனுகிரகத்தை கொண்டவர்களும் நீங்கள். இந்திரனுடைய அழகும் செல்வம் இந்திரலோகம் கொண்டவர்களும் நீங்களே. இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள் நீங்களே. சரி, வாருங்கள் சப்தமி திதிக்கான பலன்களை பார்ப்போம். இந்த சப்தமி திதியில் பிறந்த நீங்கள் மூத்தவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களிடம் இரக்க குணம் அதிகமாக காணப்படும். தயா சிந்தனைகளும் பணிந்து செல்லும் குணமும் உங்களிடம் காணப்படும். உங்களுடைய உடல் வலிமையாக காணப்படும். உங்களிடம் செல்வம் நிறைந்தவராக இருப்பீர்கள். நீங்கள் நன்மை செய்யும் குணம் அதிகமாக உங்களிடம் இருக்கும். நீங்கள் பூஜை மற்றும் தெய்வ வழிபாடு செய்வதற்கு வெல்லம், அதாவது சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு பலனாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள் தை மாதம் வளர்பிறை வரும் சப்தமி அன்று சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்தால், புதிய தொழில்கள் செய்தால் நன்மைகளும் மீண்டும் வளர்ச்சி பெறும் என்று கூறுவார்கள் முன்னோர்கள். இந்த சப்தமி திதியில் ரிஷிமார்களுக்குரிய திதியாக கூறுகிறார்கள். சப்தமி என்ற 7 ரிஷிமார்களும் இந்த சப்தமி திதிக்குரிய இறைவன் ஆக வருகிறார்கள். இந்த சப்தமி திதியில் பிறந்த நீங்கள் சப்தமி நாள் அன்று சூரியனுக்கு வழிபாடு செய்வது உகந்ததாக காணப்படுகிறது. பயணங்கள் மேற்கொள்வதற்காக ஒரு நாள் நல்ல திதியாக இந்த சப்தமி திதி சொல்லப்படுகிறது. அலுவலகம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதற்கு இந்த சப்தமி திதி உகந்த திதியாக வருகிறது. திருமணம் செய்யும் நல்ல ஒரு திதியாகவும் வருகிறது. நீங்கள் சங்கீதம் கற்றுக்கொள்வதற்கு இந்த சப்தமி திதியில் அன்று சங்கீதம் கற்றுக்கொள்ள சென்றீர்களானால் நீங்கள் ஒரு சங்கீத வித்வானாகவும் மாறிவீர்கள். ஆடை வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் உங்கள் சப்தமி திதி என்று வாங்கினால் உங்களுக்கு மனம் விரும்பிய ஆடைகளும் ஆபரணங்களும் வாங்கி மகிழ்வீர்கள். இந்த சப்தமி திதியில் பிறந்த நீங்கள் வீட்டில் 7 குதிரை கொண்ட ஓர் சித்திரத்தை உங்களுடைய பார்வையில் வைத்து தினமும் அதை பார்த்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காணப்படுவீர்கள். இந்த சப்தமி திதியில் பிறந்தவர்கள் திருமண வரம் பார்க்கக்கூடாத இதாக செவ்வாய்க்கிழமை அன்று சப்தமி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது.
இந்த சப்தமி திதிக்கான சூனிய திதி என்று சொல்லக்கூடியவார்கள். அது மேசராசியும் சிம்ம ராசியும் வருவதால் அவர்களிடம் மேசராசி அன்பர்களிடமும் சிம்ம ராசி அன்பர்களிடம் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. அது உங்கள் பொருள் இழப்பையோ பண இழப்பையோ மனக்கசப்பையோ நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த மேசராசி அன்பர்களிடம் சிம்மராசி அன்பர்களிடம் இதை முன் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது. இந்த சப்தமி திதிக்குரிய இறைவன் வளர்பிறையில் சூரியனும் இந்திரனும் வருகிறார்கள். தேய்பிறையில் சூரிய பகவான் வருகிறார். நீங்கள் இந்த சப்தமி திதி அன்று ரிஷிமார்கள் உள்ள அந்த கோவிலுக்கோ அந்த ஜீவசமாதிக்கோ சென்று வழிபாடு செய்து வந்தீர்களானால் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய காரியம் மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய முன் இன்னல்கள் மற்றும் உங்களை நாடி வரக்கூடிய கண் திஷ்டி மற்றும் உங்களுக்கு எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். ரிஷிமார்களை வணங்கி வாருங்கள். ஒவ்வொரு சப்தமி திதி அன்று நீங்கள் ரிஷிமார்களை சென்று, அதாவது இப்போது திருவண்ணாமலையில் உள்ள கௌதம மகரிஷி, அதற்கு அடுத்தவரியாக தூர்வாச மகரிஷி, அதுக்கு இவர்களெல்லாம் சென்று உங்கள் சப்தமி திதி என்று வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்கள் சென்று அவர்களிடம் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய பிரார்த்தனை மற்றும் உங்களுக்கு மனக்கசப்புகள் கஷ்டங்கள் வரும்போது இந்த ரிஷிமார்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து அமர்ந்து தியானத்தில் இருந்தீர்களானால் உங்களுக்கு உங்களுடைய மன நிறைவும் நீங்கள் நினைத்த காரியங்களும் நிச்சயம் நடைபெறும். இந்த சப்தமி திதியில் பிறந்த நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் 7 என்பது அறிவை குறிக்கக்கூடிய ஒரு முக்கிய, அதாவது 6 கடந்து 7 என்பது நுண்ணறிவு. வருமுன் என்ன செய்யலாம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் அறிவு, அதாவது 7வது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த முன்னறிவு. நீங்கள் சப்தமி திதி அன்று சூரிய பகவானை வணங்கி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு சென்றீர்களானால் வேலை கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகளும் உள்ளது. இந்த சப்தமி திதியில், அதாவது வளர்பிறையில் நீங்கள் செய்வது மிக நல்லது. உங்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய கஷ்டங்களை தேய்பிறை சப்தமி அன்று சென்று சூரிய பகவான் மற்றும் இந்திரலிங்கம் ஆகியவற்றை வணங்கி உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.